எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. மிஸ்கின் டைரக்ஷனில் நான் நடிக்கிறது. டைரக்ஷனில் இன்னும் நிறைய பரிணாமங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அது நான் டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை விட ரொம்ப சுத்தமாக நல்ல வார்த்தை பேசுகிற ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. சார் நான் வந்து சார் நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசல சார். நான் வந்து இல்லப்பா அவர்கிட்ட மைக் இருக்கு. நீங்க பச்சை கிரீன் வார்த்தை தான் பேசுறாரு. நான் பேசுறதே இல்ல சார். எல்லாரும் பச்சை கொடி காட்டணும் இல்ல சார். அவர்கிட்ட பச்சை கொடி ஆயிருந்தா டக்குன்னு இப்படி சொல்லி ஆக்ஷன் சொல்லிப்பார் சார். அதாவது என்ன சார், அவர் எவ்வளவு தைரியம் பாருங்க. மனசுல பாருங்க, வாய் பக்கத்துல ஒரு மைக் வச்சிருக்காரு பாருங்க சார். வெறும் தான் சொல்லுவாரு அவ்வளவுதான். தில்ல பாருங்க சார். எங்க தலைக்கு தில்ல பாத்தீங்களா, வாய் பக்கத்துலயே மைக் வச்சிருக்காரு. நாங்களாம் இங்க ஆஃப் பண்ணி. ஆனா எவ்வளோ சத்தம் போட்டு எப்படி அந்த மாதிரிலாம் பேசி வேலை வாங்கினாலும் அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் அதை மறந்துட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது அவரை விட வேற ஆள் கிடையாது. அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவார். அது இல்லாமல் வந்து அந்த அன்னைக்கு அந்த ஸ்பாட்டில் அந்த ஷூட்டிங் முடியும் போது யாரெல்லாம் திட்டினாரோ அதெல்லாம் நோட் பண்ணி அவன் பேரை சொல்லி கைத்தட்டுப்பா எல்லாரும் அப்படின்வாரு. அப்புறமா கூப்பிட்டு 2000 ரூபாய் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பேர் டெய்லி 2000 ரூபாய் வாங்கிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து நல்ல குணங்களும் இருக்குது. நல்ல குணங்கள் நிறைய இருக்குது அவர்கிட்ட. உள்ளத்தில் ஒரு குழந்தை. ஆள் மட்டும் பார்க்கறதுக்கு பெருசாக இருந்தாலும் உள்ளத்தில் வந்து நிஜமாவே நல்ல குழந்தை அவர். நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியுது. நானே வந்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னது சத்தியமான உண்மை. சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். அது ஒரு டைலாக் ஒன்று சொல்லி ஒரு லெங்க்தியான டைலாக் சொல்லிட்டு சரி சார் இப்போ ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு அது ஆக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கும்போது பாதியிலே திரும்பி பார்த்தா போயிட்டு இருப்பாரு. இல்லை சார் அது அங்கிருந்து இப்போ சொல்லுங்க அப்படின்னு வேற ஆங்கிள் போயிடுவார். என்ன சார் ஒரே இடத்துல இருந்தால் போர் அடிக்குது சார் அப்படின்னு சொல்லி போயிடுவார். அது இந்த படத்துக்கு மட்டும்தானா இல்லை எல்லா படத்துக்கும் அப்படிதானு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தான் அவரோட முதல் படத்தில் நடிக்கிறேன். பட் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது, நான் எனக்கும் விஜய் சேதுபதிக்கும் வந்து காம்பினேஷன் கிடையாது இந்த படத்தில். ஏன்னா அவங்க போர்ஷன் ட்ரெயினில் எங்களுக்கு வேறு இடத்துல எனக்கு இவர் காம்பினேஷன் இவருக்கும் கிடையாது. நாசர் சார் கூட காம்பினேஷன் இல்லை. ஆனால் அந்த விஜய் சேதுபதி சார் நடித்த அந்த போர்ஷன்ஸை போட்டு தான் எங்களுக்கு வந்து அந்த ஆன்சர்ஸ் எடுப்பாங்க. அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா அது ஒரு ஃபாஸ்ட் பேசிங் இருக்கும். நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு படமாக இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஃபுல் படம் பார்க்கல, டப்பிங்கில் என் போர்ஷன் மட்டும் தான் பண்ணேன். நிஜமாக ஒரு நல்ல ஸ்பீட் இருக்கும். ட்ரெயின் வந்து அங்கங்கே நிறைய லெவல் கிராசிங்கில் நின்று தான் வரும். அது மாதிரி நிறைய அந்த ஓடிடி சேட்டலைட் இது மாதிரி நிறைய கிராசிங் இருக்குல்ல, அதனால் தான் வரும். அங்கே போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்ந்து வெற்றி அடையணும் அப்படின்ட்டு எல்லாமே இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். என் கலை குடும்பத்துக்கும் என் பத்திரிகை குடும்பத்துக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாப்பி ஈவினிங். ஒரு தாய் தந்தை அவங்களோட குழந்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த தாயும் தந்தை தான். அந்த வகையில இந்த படத்தோட தாய் யாருன்னா அந்த தங்கமான தானுஷா. கிங் மிடாஸ் எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன். எதை தொட்டாலும் தங்கமாகும். அந்த மாதிரி இந்த தாய் எதை கேட்டாலும் கொடுப்பாரு, கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு. அவரோட படங்கள் எத்தனையும் எல்லாமே ஹிட்ஸ் தான். சும்மா ஸ்டைலா சொல்லணும்னா கபாலிடானா தானுடா, அதான் தானுஷா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய கிரேட் ப்ரொடியூசர். தேங்க்யூ சார். தையல்காரனுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ ட்ரெயின். தந்தை ஆல்வேஸ் த டஃப் கை, தி கிரேட் மாஸ்டர் or Mishkin sir. He knows everything. நிறைய படிப்பார். மிஷ்கின் சார் ஆஃபீஸ் போனால் புக்ஸாக இருக்கும். அத்தனையும் படித்து அந்த நாலேஜ் அவ்வளோ இருக்கு. That's why he is a man of confidence. அதனால தான் he creates magic. அவரோட மேஜிக் தான் இந்த ட்ரெயின். பாருங்க, he is not only the director, he is also the music director. இன்னைக்கு விழா நாயகனும் அவர் தான். Thank you sir. After துப்பறிவாளன் again ட்ரெயின். படத்தோட கதாநாயகன் விஜய் சேதுபதி சார். விஜய் என்றாலே வெற்றி தான்.
விஜய் சேதுபதி சாருக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, நான் பார்த்தேன், ஃபென்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி சார். இது வந்து அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிங், இதுவரைக்கும் அவர் பண்ணாதது நான் பார்த்தது இந்த படத்துல. ஐ விஷ் திஸ் என்டையர் டீம் ஃபுல் சக்சஸ். தேங்க்ஸ் டு ஆல். காட் பிளஸ். So happy to be part of this project. ஒரு so many stars, இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் அவ்வளோ பேர். All are big stars. Legendary producer and Mishkin, legendary director and now legendary actor too. So அப்புறம் அவ்வளவு நல்ல நல்ல ஆர்டிஸ்டுகளோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. உயிரை கொடுத்து படம் எடுக்கிறதுனா நம்ம சும்மா பேச்சுக்கு பேசுவோம், பட் உண்மையிலே இந்த படம் உயிரை கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் Mishkin and friends won't thank each other. So thank you so much for having me in this project. Thank you. மிஷ்கின் சார் கூட நான் பண்ணுற 3ஆவது படம் யுத்தம் செய், முகமுடி அண்ட் ட்ரெயின். ஸோ யுத்தம் செய் எனக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லி அங்கே ஆஃபீஸில் நிறைய நாள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் முகமூடி டைமில் வந்து எனக்கு அந்த கேரக்டருக்காக கிட்டத்தட்ட ஒரு 1 year குங்ஃபு அது இது எல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம். எனக்கு ட்ரெயினுக்கு மட்டும் வந்து அவர் ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி படம் பண்ணுறேன், நீங்களும் ட்ரெயினில் இருக்கீங்க, அவ்வளோதான் சொன்னார். கதை சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை, நீங்களும் இந்த ட்ரெயினில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஓகே சார்ன்ட்டு வந்துட்டேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜேர்னின்ற அந்த ஒரு ஃபிலிம் ஜேர்னின்ற ட்ரெயினில் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தானா சார் அண்ட் ஆல் த கோ ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.